எதிர்க்கட்சிகளை ஒடுக்க ரணில் மீது அடக்குமுறை, அவரை சிறையில் அடைக்க முயற்சிப்பது அரசின் பலவீனம், வஜிர அபிவர்த்தன குற்றச்சாட்டு. இலங்கை இப்போது திவாலன் நாடல்ல, பிரதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. காலக்கெடு நிறைவு, புத்தாண்டு சுபநேர பத்திரத்தை தயாரித்த சர்வஜனம் அதிகாரம். தமிழ் கட்சிகள் கடமை தவறியுள்ளது, தலைமையை வழங்க நாங்கள் தயார், தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவிப்பு. எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சி, ரஞ்சித் மத்தும பண்டார அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் பிடித்திருந்தால் கூட இவ்வாறு நடாத்தி இருக்க மாட்டார்கள், கவலையில் சுரேசாலே. தற்போதைய அரசாங்கத்தின் தரமற்ற நிலக்கரி ஊழலானது எரிபொருள் மின் நிலைய மாபியாவை மேலும் வலுப்படுத்துவதே ஒழிய வேறொன்றுமில்லை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. லங்கா ஐஓசி நிறுவனம் வழங்கிய உறுதி. பட்டுவத்த சாமரவின் மனைவியின் சொகுசு வீடு முடக்கம். பாரதூரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மௌனம் காப்பது ஏன், தயாசிரி ஜெயசேகர கேள்வி. முன்பள்ளி மாணவர்களுக்கான இணையவழி வகுப்புகளுக்கு தடை. நாமலுக்கு ரணிலின் ரகசிய தகவலால் ஏற்பட்டுள்ள குழப்பம். அதிகரிக்கும் வெப்பம், மே 32 வரை நீடிக்கும் என எச்சரிக்கை. மட்டக்களப்பு கடலில் கரையொதுங்கிய மர்ம பொருள், குவியும் பொதுமக்கள். ஜப்பானிய பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு விஜயம். எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக தற்போதைய அரசு முன்னெடுக்கும் அடக்குமுறை திட்டத்தின் பிரதான இலக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாற்றப்பட்டுள்ளார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு தழுவிய ரீதியில் நடாத்தப்படும் விசேட மக்கள் சந்திப்புகளின் முதற்கட்டம் இன்று காலையில் ஆரம்பமானது. கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய நிலவரம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய வஜிர அபிவர்த்தன மேலும் தெரிவித்ததாவது: தற்போதைய அரசு தனது கட்சி தலைமையத்தின் ஊடாக எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்கவை நேரடியாக தாக்கி வருவதை அனைவரும் அறிவர். ஒரு தேசிய தலைவராக ஒரு நாட்டுக்காக ஆற்றிய சேவையை இன்று சிலர் மறந்திருப்பது கவலைக்குரிய விடயமாகும். நாட்டின் தொழில் முயற்சி மூலோபாய திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அவரே. பியகம சீதாவுக்கு சபுகஸ் கந்து, பிங்கிரிய, கொக்கள மற்றும் பல்லைகள் ஆகிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குவதற்கு அவரை முன்னோடியாக திகழ்ந்தார். 1991 ஆண்டிலேயே ஹோட்டல்களுக்கான சலுகைகளை வழங்கவும் இன்போலங்கா கண்காட்சியை தொடங்கவும் அவர் நடவடிக்கை எடுத்தார். 2001 ஆண்டில் நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்து மறை பெருமானத்தில் இருந்தபோது அதனை மீண்டும் கட்டியெழுப்பியவர் ரணில் விக்ரமசிங்கவே. 2003 டோக்கியோவில் உதவி மாநாட்டின் ஊடாக மீண்டெழும் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக சுமார் 45,000 கோடி ரூபாவை பெற்றுத் தந்தார். அன்று நாடெங்கும் நிலவிய மின்வெட்டை முழுமையாக நீக்கி 24 மணி நேர மின்சாரத்தை உறுதிப்படுத்தியதும் அவரது அரசையாகும். 2022 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் நாடு மிக மோசமான பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை சந்தித்த போது எரிபொருள், எரிவாயு மற்றும் மருந்து பொருட்களுக்காக மக்கள் வரிசைகளில் உயிரிழந்த இருண்ட காலத்தை மாற்றியமைத்தவர் அவரே. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சு நடத்தி வங்குரோத்து நிலையில் இருந்த நாட்டை மீட்டெடுத்ததோடு நிச்சயமற்றிருந்த மக்கள் வாழ்வை இயல்பு நிலைக்கு அவர் கொண்டு வந்தார். இந்து சமுத்திர மாநாடுகளில் பிராந்தியத்தின் எதிர்காலம் குறித்தவர் முன்வைத்த கருத்துக்கள் இன்றும் சர்வதேச அளவில் போற்றப்படுகின்றன. உலக தலைவர்களுடன் அவர் கொண்டுள்ள நெருக்கமான உறவு நாட்டுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். இவ்வாறானது வரலாற்று சிறப்பு மிக்க சேவை ஆற்றியோரு தலைவரின் அறிவையும் அனுபவத்தையும் நாட்டுக்காக பயன்படுத்தாமல் அவரை சிறையில் அடைக்க முயற்சிப்பது தற்போதைய ஆட்சியாளர்களின் பலவீனத்தை காட்டுகிறது என்றார். இக்கூட்டத்தில் காலை மாவட்டத்தின் தொகுதி அமைப்பாளர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். காலி மாவட்டத்தை முழுமையாக உள்ளடக்கும் வகையில் இன்று ஆரம்பமான இந்த விசேட சந்திப்பு நாளையும் தொடரும் என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. கலாச்சார திணைக்களம் 2024 ஆண்டில் அரசு சுவநேர குழுவை கலைத்ததோடு அரசாங்கம் இதுவரையில் மீண்டும் ஒரு சுவநேர குழுவை நியமிக்கவில்லை. இம்முறை புத்தாண்டு சுவநேரங்கள் போயா குழுவின் உறுப்பினர்களாலேயே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு சுவநேர குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்த ஜோதிடர்கள் குழு ஒன்று கடந்த அரசாங்கத்திற்கு தமது அதிருப்தியை வெளியிட்டது. இதற்கிடையில் ஜோதிடர்கள் மற்றும் சமூக செயற்பாளர்கள் அடங்கிய குழு ஒன்று புத்த சாசன அமைச்சுக்கு சென்று அரசு சுவநேர குழுவை உடனடியாக மீளப்பெறச் செயற்படுத்துமாறு
தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் அரச சுபநேர குழுவை ஸ்தாபிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்காவிடின் தமது கட்சியின் தலையீட்டின் மூலம் மக்களுக்கான புத்தாண்டு சுபநேர பத்திரத்தை முன்வைப்பதாக சர்வஜன அதிகாரம் அறிவித்திருந்தது. இதற்கமைவாக சர்வஜனம் அதிகாரம் அரசாங்கத்திற்கு வழங்கிய காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்துள்ள நிலையில் உறுதியளித்தபடி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தாண்டு சுபநேர பத்திரம் ஒன்றை தயாரிக்குமாறு பெபிலியான சுனேத்ரா மகாதேவி பிரிவன் ரஜமகா விகாரையின் பரிவீனாதிபதி பேராசிரியர் வணக்கத்திற்குரிய மெதகுட அபயதிச தேரரிடம் அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இன்று அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர உள்ளிட்ட குழுவினர் இன்று முற்பகல் குறித்த பிரிவினாவுக்கு சென்று பேராசிரியர் வணக்கத்திற்குரிய மெதகுட அபயதிச தேரரை சந்தித்தனர். இதற்கிடையில் பேராசிரியர் வணக்கத்திற்குரிய மெதகுட அபயதிச தேரரின் அழைப்பின் பேரில் 17 ஜோதிடர்கள் இன்று சுனேத்ரா மகாதேவி பிரிவினாவுக்கு வருகை தந்து கலந்துரையாடியதுடன் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தாண்டு சுபநேர பத்திரத்தை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதன்படி அனைவரிடம் இணக்கப்பாட்டை அடுத்து குறித்த புத்தாண்டு சுபநேர பத்திரம் வெளியிடப்பட்டது. வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அதற்காக எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ரகு இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் என்ற ரீதியில் எரிபொருள் விநியோகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை மக்களுக்கு கூற விரும்புகின்றேன். நாட்டிற்கு மிகவும் அவசியமான வலுசக்தி பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். தற்போதைய நிலைமை மிகவும் சிறப்பாக இருப்பதாக நான் கூறவில்லை. எவ்வாறாயினும் நாட்டுக்குள் எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்காக லங்கா ஐஓசி நிறுவனமும் அரசாங்கமும் தங்களால் இயன்ற உச்சக்கட்ட முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் தொடர்ச்சியாக எரிபொருளை விநியோகிப்போம் என தெரிவித்தார். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் நேற்று மாலை ஒரு பாரிய அளவிலான மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளது என்று காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி IGP அழககோன் தெரிவித்தார். குறித்த மர்ம பொருள் நேற்று மாலை கரையொதுங்கியுள்ளது. சுமார் 5 அடி நீளமும் 4 அடி உயரமும் கொண்ட இம்மர்ம பொருள் ரெஜிபோவினால் காணப்பட்டுள்ளது. எனவே இது கப்பல் தரை தட்டும் போது அதன் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தப்படும் தடுப்பு அணியாக இருக்க வாய்ப்புள்ளதாக கூட இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த மர்ம பொருள் தொடர்பான விசாரணைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார். குறித்த மர்ம பொருள் தொடர்ந்தும் காத்தான்குடி கடற்கரையில் காணப்படுவதோடு இதனை பார்வையிட பொதுமக்கள் கூடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதற்காக அனைத்து கட்சிகளையும் ஒரே பாதையில் ஒருங்கிணைக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினராகிய நாம் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. அடுத்த சில மாதங்களில் சாதகமான முடிவுகளை எம்மால் அதற்காக அனைத்து கட்சிகளையும் ஒரே பாதையில் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் கொண்டுள்ளது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அது உள்நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது சர்வதேச விவகாரங்களாக இருந்தாலும் சரி, அவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையின் அரசியலோடு தொடர்புடையவை. எனவே எமது
பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆயினும் நாம் இன்னும் பல விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கம் இலங்கை முழுவதும் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்த ஆட்சி நிலவும் ஊழல்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல செயற்பாடுகளுடன் நாங்கள் ஒருபோதும் உடன்பட போவதில்லை. அதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைத்த ஒரு பொது தளத்தை உருவாக்க முயல்கின்றோம். எதிர்க்கட்சியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் வெவ்வேறு அடையாளங்கள் உள்ளன. அவை குறித்தும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியினர் வலுவான போராட்டங்களை முன்னெடுப்பதில்லை என்ற எண்ணம் உள்ளது. அது முற்றிலும் தவறானது. கடந்த சில வாரங்களாக முக்கிய ஊடகங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எமது மாவட்ட மற்றும் தொகுதி அமைப்பாளர்களூடாக பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் எமது எதிர்க்கட்சி தலைவர் போராட்ட களங்களுக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடி வருகின்றார். நாடாளுமன்றத்தின் நிலையில் கட்டளையின் கீழ் அவர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றார். நாடாளுமன்றத்தை ஒரு போராட்ட களமாக நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். தேசிய பாதுகாப்பு மற்றும் தற்போதைய சூழல் குறித்து எமது எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் மிக தெளிவான அறிக்கையை வழங்கியுள்ளார். அதுவே எமது கட்சியின் உத்தியபூர்வ நிலைப்பாடாகும். ஜனாதிபதி தற்போது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார். இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் எமக்கு இது ஒரு நிலையான கொள்கை உண்டு. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த அரசாங்கம் எப்போதும் போதுமான கையிருப்பு இருப்பதாகவே கூறி வருகின்றது. ஆனால் திடீரென விலையை உயர்த்துகின்றார்கள். போதுமான கையிருப்பு இருந்தால் ஏன் விலையை உயர்த்த வேண்டும்? இது ஒரு பெரிய கேள்வி. எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படுமா என்பதை இப்போதே கணிக்க முடியாது. அது அந்த நெருக்கடியின் ஆழத்தை பொறுத்தே அமையும் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் பிரித்தானிய பயணம் குறித்து கேள்வி எழுப்பியதாக செய்தி வெளியாகியுள்ளது. மக்கள் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட கருத்தரங்கொன்று கடந்த வாரம் இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தினால் நடைபெற்றது. இதன்போது இது தொடர்பில் ரணில் கேள்வி எழுப்பியதாக தெரிய வந்துள்ளது. நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ச அமர்வதற்கு தயாரான வேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க அவரை நோக்கி இங்கே அமருங்கள் என கூறி தனக்கு அருகில் இருந்த ஆசனத்தை காண்பித்தார். எனினும் அந்த ஆசனத்தில் ஏற்கனவே பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் அமர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்சவின் அண்மைய ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பயணங்கள் குறித்து ரணில் விக்ரம்சிங்க விவரங்களை கேட்டறிந்துள்ளார். நாமலும் தனது பயண அனுபவங்களை அவரிடம் விரிவாக விளக்கியுள்ளார். இதன்போது ரணில் விக்ரம்சிங்க நாமலின் காதுகளுக்குள் ரகசியமாக ஏதோ ஒன்றை கூற அதற்கு நாமல் புன்னகையுடன் பதிலளித்தார். இவர்களின் இந்த நெருக்கமான ரகசிய பேச்சுவார்த்தை அங்கிருந்த ஏனைய அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியது. கருத்தரங்கு நிறைவடைந்ததும் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் நாமல் ராஜபக்சவை சூழ்ந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே உங்கள் காதுக்குள் ரகசியமாக கூறியது என்னவென்று வினவினர். அதற்கு புன்னகையுடன் பதிலளித்த நாமல் இது ஒரு ரகசியம் என கூறிவிட்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். அரிசிக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை, விலை உயர்வும் இல்லை என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இம்முறை பெரும்புகத்தில் 1,00,000 மெட்ரிக் டன்னிற்கும் அதிக அரிசியை கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் குறித்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் அரிசி விலை உயர்வு எந்த வகையிலும் இடம்பெறாது. பல மாவட்டங்களில் நெல் கொள்வனவு வெற்றிகரமாக இடம்பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மரதகமுள்ள அரிசி களஞ்சியத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார தரவுகளின்படி இலங்கை 2025ஆம் ஆண்டில் உயர் வளர்ச்சியை எட்டியுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் R.M. ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். படல்கும்பர பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள மாளிகாதென்ன சந்தையிலிருந்து 11ஆம் கட்டை மடுககப்பட்டிய வரையிலான வீதியை கார்பெட் வீதி அபிவிருத்தி செய்யும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். திவாலன் நாடு தற்போது முறையாக அபிவிருத்தி அடைந்து முன்னோக்கி செல்வதாகவும் அவர் கூறினார். நாட்டை ஸ்திரப்படுத்தி உலக பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலை திட்டத்தின் ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். பொருளாதார வளர்ச்சி வேகத்தின்படி அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளோம். அதே நேரங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் நமது நாட்டிற்கு 1,00,000 கோடிக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டது. நாட்டின் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்படவிருந்த பணம் இந்த இழப்புகளுக்காக செலவிட வேண்டியுள்ளது. ஏற்கனவே அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பெருமளவானோருக்கு நஷ்ட ஈடு வழங்கி நாட்டை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகம் பற்றிய புரிதலுடன் மோசடி ஊழல்கள் இன்றியும் பொதுப்படத்தை வீணடிக்காமலும் தனிப்பட்ட பிரசாதங்களை குறைத்துக் கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதை நாட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிராமிய வீதி அபிவிருத்தி தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 2வது ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு
வேலை திட்டத்தின் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அதன்படி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இரண்டாவது ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு வேலை திட்டத்தின் கீழ் ஊவா மாகாணத்தின் மொனராகலை மாவட்டத்தில் மேலும் ஒரு வீதி அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. பதுளை மொனராகல பிரதான வீதி மற்றும் புசலாவ வீதியை விரைவாக பிரவேசிக்கக்கூடிய இந்த 11ஆம் கட்டை மடுககப்பட்டிய வீதியின் அபிவிருத்திக்காக 600 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில் வழங்குனரின் கீழ் போட்டித்தன்மையுடனான வெளிப்படையான கொள்முதல் நடைமுறையினூடாக தெரிவு செய்யப்பட்ட உள்நாட்டு கட்டுமான நிறுவனங்களினால் இந்த வீதி அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 3 முதல் 5 வரையிலான சிறுவர்களுக்கு இணையவழி ஊடாக கற்பிப்பது கல்வி உளவியல் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி கொள்கைகளுக்கு முரணானது என பெண் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பிரிவு மாணவர்களை இலக்காக கொண்டு தற்போது முன்னெடுக்கப்படும் இணையவழி கருத்தரங்குகள் தொடர்பாக பல விடயங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி உளவியலின்படி 3 தொடக்கம் 5 வயதுக்குட்பட்ட இடைப்பட்ட சிறுவர்களின் கற்றல் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூக தொடர்புகள் நிறைந்த சூழலில் அமைய வேண்டும் என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. திரையை பார்த்து கல்வி கற்கும் சிறுவர்களின் சமூக திறன் வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் திறன் குறைவடைவதற்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு தடையாக அமைவதற்கும் இது காரணமாகிறது என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய அரசாங்கம் மற்றும் பெண் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் சிறுவர் அபிவிருத்தி கொள்கையின்படி முன் சிறுவர் பருவ வளர்ச்சியின் போது குழந்தை சூழலுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். சிறுவர்களை அதிக அளவில் தொழில்நுட்ப கருவிகளுக்கு உட்படுத்துவது அவர்களின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக மூளை வளர்ச்சிக்கு தீங்கானது இருப்பதால் இத்தகைய வயது பிரிவினருக்கு இணையவழி வகுப்புகளை நடத்துவதை அமைச்சு அங்கீகரிக்கவில்லை. வர்த்தக நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படும் இவ்வாறான கருத்தரங்குகளால் சிறுவர்களின் கல்வித்தரம் உயராது எனவும் அது அவர்களின் இயல்பான வளர்ச்சிக்கு தடையாக அமையும் எனவும் பெண் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு பெற்றோருக்கு அறிவித்துள்ளது. எனவே பிள்ளைகளின் மன ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. ஒரு குழந்தையின் சிறந்த ஆசிரியர் சூழலும் நேரடி அனுபவங்களுமே தவிர டிஜிட்டல் திரை அல்ல என்றும் அமைச்சு மேலும் வலியுறுத்தியுள்ளது. இதன்படி பிள்ளைகளின் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பில் பெற்றோராக அதிக அவதானம் செலுத்தி செயற்படுமாறு அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் என்னை பிடித்திருந்தால் கூட இவ்வாறான இழிவான செயற்பாடுகள் மற்றும் முகம் சுளைக்கும் சித்திரவதைகள் கொடுத்திருக்க மாட்டார்கள் என அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை தன்னிடம் குறிப்பிட்டதாக முன்னாள் அமைச்சர் கமன் பில தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலவை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சுரேஷ் சலவின் சகோதரர் மற்றும் மகனை தவிர 3ஆம் நபராக நான் மட்டுமே அவரை சந்தித்துள்ளேன். மேலும் அவரின் குடும்ப பெயர் குறிப்பிட்ட சட்டத்தரணி என்ற வகையில் அவரை சந்தித்து கலந்துரையாடினேன். தான் போர்க்களத்தில் எவ்வாறு செயற்பட்டேன் என தமிழீழ விடுதலை புலிகள் அறிவார்கள். அந்த கௌரவத்தை அவர்கள் தந்திருப்பார்கள் என்று கவலையுடன் தெரிவித்தார். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஒவ்வொரு அறையில் தடுத்து வைத்திருக்கும் நிலையில் சுரேஷ் சாலவே மலசிலக்கூட முன்னால் இருக்கும் அறையில் தடுத்து வைத்துள்ளனர். அவரை பனிஷ்மெண்ட் செல்லிலேயே அடைத்து வைத்துள்ளனர். யாருடனும் கதைக்க கூடாது. மேலும் புத்தகம் வாசிப்பதற்கும் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. சாலை மேலும் இவ்வாறே குறிப்பிட்டார். சார், எனது தாத்தாவும் ராணுவத்தில் இருந்தார். அத்தோடு எனது 2 சகோதரர்கள் ஒருவர் மேஜர் ஜெனரல், மற்றவர் கமாண்டோ அணியில் இருந்து இறுதி போரில் காயமடைந்தார். சலைவை கடுமையாக நடத்துவதால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரின் பேச்சிலிருந்து எனக்கு தெரிகின்றது. அதனால் மஜிஸ்திரேட் தன்னை பார்க்க வரும்போது மனநோய் வைத்தியரின் சிகிச்சை தேவை என அறிவிக்குமாறு குறிப்பிட்டேன் என தெரிவித்திருந்தார். சுயநலம் குடிகொண்டுள்ள தமிழ் கட்சிகள் தங்களது கடமைகளை தவறிவிட்டது. எனவே அந்த இடைவெளியை தமிழர் விடுதலை கூட்டணி நிரப்பும் என்று அதன் ஊடக பேச்சாளரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான சுதாகரன் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்தவர், தமிழர் விடுதலை கூட்டணியானது புதிய நிர்வாகிகளின் கீழ் தமிழ் மக்களுக்கான தலைமையை வழங்கும் நோக்குடன் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. நாங்கள் கடந்த காலங்களில் சில பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றோம். தற்போது இளைஞர்களின் பங்களிப்புடன் புதிய உத்வேகத்துடனும் முன்னிலையான செயற்பாட்டை நோக்கி நகர்ந்து வருகின்றோம். தற்போது தமிழ் மக்கள் தலைமைத்துவமற்ற மோசமான நிலையில் வாழ்கின்றனர். எந்தொரு தமிழ் கட்சிகளும் மக்கள் விடுதலைக்கான சரியான பாதையினை தெரிவு செய்வதில்லை. தொடர்ச்சியாக பிழையான பாதையில் அந்த கட்சிகள் பயணிக்கின்றன. கட்சிகளில் சுயநலம் குடிகொண்டுள்ளது. பொதுநலம் இல்லாமல் போய்விட்டது. தமிழ் கட்சிகளுக்கு போதுமான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுவிட்டது. 2009 போர் முடிவடைந்த பின்னரும் கூட நீண்ட காலமாக வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் தங்களது கடமைகளை சரியாக நிறைவேற்றவில்லை. நிச்சயமாக தமிழர் விடுதலை கூட்டணி அதற்கான
இடைவெளியை நிரப்பும் என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் செயற்பாடு எப்போதும் தளரத் தொடங்கியதோ அன்று தமிழ் மக்களின் வாழ்க்கையும் தளர்ந்துவிட்டது. நேரடியாக தந்தை செல்வாவுடனும் ஜி பொன்னம்பலத்துடனும் இருந்த ஒரே தலைவர் ஆனந்த சங்கரியே. அவரை இந்த கட்சியை கட்டமைத்து வருகின்றார். பழையவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது. பழையவர்களின் கடந்த கால அனுபவங்களும் எங்களது புத்திசாலித்தனமுமே இந்த தேசத்திற்கான விடுதலையை பெற்றுத்தரும். எனவே எங்களை தமிழ் மக்கள் நம்புங்கள், இளைஞர்கள் எங்களுடன் இணையுங்கள் என நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம் என்றார். போரை முன்னெடுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த முடிந்ததென்றால் தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் அதனை ஏன் நடாத்த முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை போரை முன்னெடுத்தவர். இதன் காரணமாகவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அவர் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் நிலவின. மக்கள் தன்னை விமர்சித்த போதிலும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அவர் அன்றைய காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் இன்று வடக்கு மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலை நடத்தாமல் ஏன் காலம் தாழ்த்துவது ஏன்? ஜனாதிபதி வடக்கு மாகாணத்திற்கு செல்கின்றார். அங்கு மக்களுடன் சுதந்திரமாக நடமாடுகின்றார். புகைப்படங்களை எடுத்துக் கொள்கின்றார். இது ஆரோக்கியமான விடயம். இதில் எவ்வித தவறும் கிடையாது. இருப்பினும் இவ்வளவு மக்கள் ஆதரவை பெற்றுள்ள ஒரு ஜனாதிபதி ஏன் தேர்தலை நடத்த முடியாதுள்ளது என்பதே எனது கேள்வியாகும். இந்த வினா மிகவும் நியாயமானது அல்லவா என்றார். சபாநாயகர் மற்றும் அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள பாரதூரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மௌனம் காப்பது ஏன் என எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. எமது நிறுவன சட்டக்கோவையின் 27வது பிரிவின்படி ஒரு அரசு அதிகாரிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால் அவர் உடனடியாக பதவியிலிருந்து இடை நிறுத்தப்பட வேண்டும். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி 162வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி அமைச்சர்கள் என அனைவரும் அரசு அதிகாரிகள் என்ற வரைவிலக்கணத்திற்குள் அடங்குவர். எனவே சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதாக கூறும் ஜனாதிபதி உடனடியாக குமார ஜெயக்கொடி அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். தற்போதைய சபாநாயகருக்கு எதிராக பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 125 மற்றும் 127வது பிரிவுகளின்படி தன் மீது குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ள போது அது குறித்து ஊடக சந்திப்புகளை நடாத்துவது சட்டவிரோதமானது. ஆனால் சபாநாயகர் அதனை செய்துள்ளார். பல குற்றச்சாட்டுகள் உள்ள ஒருவர் சபாநாயகராக செயற்படும் போது அவரிடமிருந்து எமக்கு நீதி கிடைக்காது. நாடாளுமன்றத்தில் நாம் பேச முற்படும் போது எமக்கு இடமளிக்கப்படுவதில்லை. முன்னைய சபாநாயகர் ஒருவர் கலாநிதி பட்டம் இல்லை என்ற காரணத்துக்காக நீக்கப்பட்டார். ஆனால் இன்றைய சபாநாயகர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர் பதவியில் நீடிக்கின்றார். தனது நண்பர் என்பதற்காக குமார ஜெயக்கொடிக்கு அமைச்சு பதவியை வழங்கிய ஜனாதிபதி தற்போது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து என்ன கூறப்போகின்றார்? முறைகேடுகளில் தொடர்புடையவர்களை உடனடியாக பதவிகளில் இருந்து நீக்க வேண்டும். எமது அரசின் கீழ் சபாநாயகருக்கு எதிராக நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தற்போதைய அரசாங்கம் நாட்டிற்கு இறக்குமதி செய்த தரமற்ற நிலக்கரி என்பதையே ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பம் முதலே வெளிக்கொணர்ந்தது. நுரச்சோலை மின் நிலையத்தின் 3 உற்பத்தி இயந்திரங்கள் நேற்று 810 மெகாவாட் உற்பத்தி செய்திருக்க வேண்டி இருந்தாலும் 680 மெகாவாட்டை மாத்திரமே உற்பத்தி செய்திருந்தது. எஞ்சிய 130 மெகாவாட் தட்டுப்பாட்டிற்கு தரமற்ற நிலக்கரியே காரணம் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். மின் நிலையம் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு அலையிலும் 300 மெகாவாட் உள்ளக பயன்பாட்டிற்காக எடுக்கப்படுவதால் 810 மெகாவாட் மாத்திரமே உற்பத்தியாகின்றன. இவ்வாறு உற்பத்தியாகும் மின்சாரத்தில் 130 மெகாவாட் தட்டுப்பாடு காணப்படுகின்றன. இதற்கு தரமற்ற நிலக்கரி பயன்பாடே காரணமாகும். தரமற்ற நிலக்கரி பயன்படுத்துவதால் போதுமான மின் உற்பத்தி இல்லாமல் எரிபொருள் மின் நிலையங்களிலிருந்து மேலதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு நாட்டிற்கு மக்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நஷ்டத்தை நாட்டின் மின்சார நுகர்வோர் தாங்க வேண்டி வருகின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரியால் ஏற்படும் நஷ்டத்தின் சுமையை மின்சார நுகர்வோர் தாங்க வேண்டி காணப்படுகின்றன. இந்த தரமற்ற நிலக்கரியால் அவசர கொள்முதலுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றன. இந்த அவசர கொள்முதலையும் இதுவரை தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்த நிறுவனத்திடமிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்த அதே நிறுவனத்திற்கு புதிய ஒப்பந்தங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளன. இது ஆபத்தான பிரச்சனை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். இந்த தரமற்ற நிலக்கரியால் வளிசக்தி துறையில் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளன. வளிசக்திக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாக காணப்பட்டாலும் தரமற்ற நிலக்கரியால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கின்றன. இந்த உபகரணங்களுக்கான சேதம் சாம்பல் சதவீதம் அதிகரித்து
அதிகரிப்பால் உடல்நல பாதிப்புகளும் தற்போது ஏற்பட்டுள்ளன. இந்த தரமற்ற நிலக்கரியால் வலசக்தி பாதுகாப்பிற்கு பதிலாக வலசக்தி அபாயமே ஏற்பட்டுள்ளன. இந்த சுற்றுச்சூழல் உடல் நலத்திற்கும் கடுமையான அடியாக அமைந்து காணப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். சில நாட்களுக்கு முன் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழு ஒன்று நுரச்சோலை மின் நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலும் குறைந்த அளவு மின்சார உற்பத்தியே செய்யப்படுகின்றன என்பதை கள ரீதியாக தெரிந்தும் தரமற்ற நிலக்கரி பிரச்சினை ஒன்று இல்லை என நாட்டிற்கு அறிவிப்பது தவறான செயல் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நாட்டின் வலுசக்தி துறையில் பாதுகாப்பின்மையை உருவாக்கியுள்ள தருணத்தில், வலுசக்தி துறையில் விலை உயர்வு நடைபெறும் தருணத்தில், மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள தருணத்திலும் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்வதால் பெரும் சேதமும் பாதிப்பும் ஏற்படுகின்றன. இது நாட்டை அசுத்தப்படுத்தும் செயலாகும். இந்த நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்தும் அரசாங்கமே ஆட்சியில் இருந்து வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் இதை செய்வதை மோசமான செயலாகும், நாட்டிற்கு இழைக்கும் குற்றமாகும். முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறிய அரசாங்கம் ஊழல் மோசடி செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் மின்சார நுகர்வோரிடமிருந்து அதிக கட்டணத்தை அறவிட்டு இந்த ஊழலின் சுமையை மின்சார நுகர்வோர் மீது சுமத்தியுள்ளது. இப்பெரும் மோசடியின் சுமையை மக்கள் மீது ஏற்றியுள்ளது. இது பொருத்தமான செயலல்ல. மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆணையை பெற்றுக் கொடுத்தது இவ்வாறான விடயங்களை செய்வதற்காக அல்ல என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு தெரிவித்தார். கொலை செய்யப்பட்ட பாதர் உலக குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய சகாவும் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பட்டுவத்த சாமரை என்ற மனோஜ் சுரங்க என்பவரின் மனைவியின் பேரில் ஜாயில வெலிகம்பட்டியில் கொள்வனவு செய்யப்பட்ட 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 மாடி வீட்டை 7 நாட்களுக்கு தடை செய்வதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளது. படுவத்திர சாமர என்பவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் இந்த வீட்டை கொள்வனவு செய்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியானதை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டை 2 மாதங்களுக்கு முன்பு மற்றொரு தரப்பினர் வாடகைக்கு எடுத்து முதியோர் இல்லம் ஒன்றை நடாத்தி வந்துள்ளனர். அங்கு தங்கியிருந்த 9 முதியவர்களும் 4 தாதியர்களும் நேற்று அவ்விடத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். படுவத்திர சாம்ரவின் மனைவியான சதுரைக்கா வீரசூரிய இதற்கு முன்னர் இந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் 3 சந்தர்ப்பங்களில் இந்த வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இறுதியாக கடந்த 7ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சொத்து தொடர்பாக மேல் நீதிமன்றத்தில் விடயங்களை அறிக்கையிட்டு அதன் பின்னர் தடை உத்தரவை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பல மாவட்டங்களில் தற்போது நிலவி பெறும் கடும் வெப்பமான வானிலை எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக கடும் வெயிலுக்கு மத்தியில் விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என பாடசாலை விளையாட்டு வீரர்களுக்கு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டில் நிலவும் இடைப்பருவக்காற்று காலநிலை காரணமாக கடந்த நாட்களுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் பல பகுதிகளில் தற்போது கடும் வெப்பமான வானிலை நிலவுகின்றது. இதன் விளைவாக மேல், சப்ரஹ்ம, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தை எட்டியுள்ளது. வெப்பச் சுட்டனின்படி இந்த மதிப்பானது 45ற்கும் அதிகமானது என்பதோடு இது அதிக அவதானம் செலுத்த வேண்டிய மட்டமாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னணி சுற்றுலா நிறுவனமான கோனசன்ஸ் டி சிலோன் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள 11 பேர் அடங்கிய ஜப்பானிய பிரதிநிதிகள் குழுவினர் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட வருகை தந்தனர். இலங்கையின் வரலாறு, பௌத்த மதத்தின் வருகை மற்றும் அதன் பரவல், பாரம்பரிய கலாச்சாரம், ஆயுர்வேதம், பாரம்பரிய சடங்குகள், உணவு முறைகள் மற்றும் பொருளாதார பயிர்கள் ஆகியவை குறித்து ஆய்வு செய்து அறிந்து கொள்வதே இந்த தூதுக்குழுவின் நோக்கமாகும். இதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய தலையீடுகள் குறித்து இதன்போது கலந்துரையாடியவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட அறிவை ஜப்பானிய மக்களுடன் பகிர்ந்து கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர். அத்துடன் ஜப்பானில் இலங்கை ஒரு முன்னணி சுற்றுலா தலமாக மேம்படுத்தல், கொழும்பு, அனுராதபுரம், சிகிரியா, மகியங்கடை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு இலங்கையின் கலாச்சார மரபுகளை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லுதல் போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமிகி உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு மேலதிகமாக சபகஸ்கந்த புராதன விகாரை, மிகிந்தலை, அனுராதபுரம், சிகிரியா, தம்பானை, மல்வத்து மகாவிகாரை மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களையும் பார்வையிட்டனர்.